தாவேக்காவோடு கூட்டணி சேர்வதில் என்ன சிக்கல் இருக்குங்கிற தெளிவு. இப்ப எங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு இருக்குல்ல, நீங்க கேட்டீங்க. நீங்க பங்கு தாவேக்காவோடு இணைவதில் என்ன சிக்கல்னு கேக்குறீங்க. எங்களுக்கு தேவை இருக்கணும்ல. ஜனநாயகன் படத்தை வெளியிட விடாம தடுத்து வச்சிருக்காங்க. அது குறித்து தாவேக்கானுடைய கருத்து என்ன? இவைகள் எல்லாம் வெளியிடண்டாமா? திருப்பரங்குன்றத்தில் நடந்த நிகழ்விற்கு தாவேக்கானுடைய கருத்து என்ன? ஜனநாயகன் படத்தை இறங்க விடாதது ஒரு பெரிய ஜனநாயக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற செயல் என்று எங்களால் ஒரு எதிர்கருத்து இருக்கு. இந்த கருத்து தாவேக்காவிடம் இருக்கா? இப்போ காங்கிரஸ் வந்து 30-35 சீட்டு கேட்கறாங்க. பட் அது கொடுப்பாங்களா கொடுக்கலான்றது இழுபறியா போயிட்டு இருக்குல்ல. நீங்க வலுவா இருந்திருந்தா இன்னும் காங்கிரஸ் தக்க வச்சிருக்கலாம். அப்ப காங்கிரஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இல்ல இதுல நீங்க ஒரு ரீஜனல் பார்ட்டி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ்ல இருந்து சில சீட்டுகளை எடுப்பதோ அல்லது குறைத்து கொடுப்பதோ அல்லது அதிகரித்து கொடுப்பதோ அது அந்த காலகட்டத்துடைய கூட்டணி அமைவதை பொறுத்து தானே தவிர இதுல பலம் பார்த்தல்ல. கடைசியான பேச்சுவார்த்தையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால எங்க தலைவர்களும் சரியா தான் இருக்கிறாங்க. டெல்லியிலும் பேசுறாங்க, தமிழகத்திலும் தலைவர் முதலமைச்சரை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. அதனால இன்றைக்கு ஒரு நல்ல முழு வடிவம் வரும். அதற்கான அறிவிப்பு இன்று அல்லது நாளை கண்டிப்பா வரும் நான் நம்புறேன். கேஸ் நீங்க தாவேக்காவுக்கு போனீங்கன்னா நிலைமை என்னன்றது அப்ப எப்படி விமர்சனம் பண்றது? இந்த தேர்தலில் தாவேக்காவோடு கூட்டணி வைப்பதற்கான எந்தவித வாய்ப்பும் இல்லை. அதுல உறுதியா பேசலாம். இன்று வரை இல்லை, இன்னும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து தன் வசம் வச்சிருக்கிறது என்டிஏ கூட்டணியில பிஜேபி. அதனால அவங்க பயந்து போயிருக்காங்க. எதுக்காக பயப்படுறாங்க? அவங்களை காப்பாற்றுறதுக்காக தமிழக மக்களுடைய உரிமைகளை அடகு வைக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். இந்த அமர்வில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, திமுகவோட எந்த ஒரு உரசலும் இல்லை, நாங்கள் சுமூகமாக தான் இருக்கோங்கிறத நான் புரிஞ்சு உறுதியாக. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேட்டி வெளியான பிறகு எப்படி வேணாலும் மாறலாம் சூழல். அதையும் நான் கூடுதலாக இந்த நிமிடம் வரை எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. வரக்கூடிய காலங்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது சித்தாந்த கூட்டணி. இந்த தேர்தலில் முழுமையாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணி உறுதியாக பிளவின்றி எக்கு கோட்டையாக நிற்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் திரு லாரன்ஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம காங்கிரஸை பற்றிய செய்திகள் நம்ம கேட்டுருந்தோம். கூட்டணியை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கும் அதே சப்ஜெக்டில் தான். நான் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னா, நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 1947 to 67 20 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதை அது காங்கிரஸுக்கு தான் பொருணுன்ற விமர்சனத்தை தொடர்ச்சியாக பாஜக சம்மந்தப்பட்டவங்களாம் வைக்கிறாங்க. 2011 63 சீட்டு, 2016 41, 21 25 சீட்டு, ஆனால் 18 ஜெயிச்சோம், 1 இப்போ போயிடுச்சு 17. இப்படியே தேஞ்சிக்கிட்டே வந்தால் காங்கிரஸ் எங்கே போய் நிற்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம அந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்கள் உலக வரலாற்றை பின்னோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு சித்தாந்தங்களும் ஒரு நெடிய காலம் நீண்டு வளர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தாழ்வான நிலைக்கு போகும். மீண்டும் அந்த சித்தாந்தம் உயிர் பெற்று வரவும் செய்யும். சில சித்தாந்தங்கள் அழிந்தும் போயிருக்கு. இங்கே காங்கிரஸுக்கு முன்னால் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் கொஞ்ச நாட்கள் இந்த தேசத்தை ஆண்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ் பேருக்கும் காந்திய சிந்தனைகளால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. விடுதலை கிடைத்த பிறகு இத்தனை ஆண்டு காலம் இன்று வரைக்கும் ஆழமாக அந்த சித்தாந்தம் வேரூன்றி இருக்கு. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு சித்தாந்தம் முளைத்து வளர்ச்சி பெறுது, தொய்வடைது, வளர்ச்சி பெறுது, இந்த மாதிரி நிலைகள் இருந்துட்டு இருக்குது. இது வாடிக்கையான ஒரு விஷயம் தான். இது ஒரு பெரிய நம்ம வியக்கக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சித்தாந்தம் நிலைக்கும். சில சித்தாந்தங்கள் வளரத் தொடங்கும், உடனடியாக அது மறைந்து விடும் அல்லது மாண்டு விடும். ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் கூடிய விரைவில் மாண்டு விடும். ஆனால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வளர்ந்துருக்கான வளர்ந்துருக்கு, இன்னப்பிற சித்தாந்தங்கள் வளர்ந்துருக்கு. அதனால உங்களுக்கு காங்கிரஸுடைய சித்தாந்தம் தேய்ந்ததாகவோ சில பகுதிகளில் வீழ்ச்சி அடைந்ததாகவோ தோன்றலாம். அந்த வீழ்ச்சி நிரந்தர வீழ்ச்சியாக இருக்காது, மீண்டெழுவதற்கான வீழ்ச்சியாக தான் இருக்குமே தவிர வேறு அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ அணையிற விளக்கு தான் பிரகாசமாக எரியும். ஆர்எஸ்எஸ் நீ பொறுத்தி சரி ஓகே இருக்கலாம் மேபி. ஏன்னா அவங்க 100ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு அழகாக கட்டுக்கோப்பாக இருக்குன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியும்னா இல்லை. ஆனால் காங்கிரஸ் அந்த நிலைமையில் இருக்கா? காங்கிரஸ்குள்ளே கட்டுக்கோப்பு இருக்கா? கட்டுப்பாடோடு செயல்படுறாங்களா?
ஒவ்வொரு தலைவரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா, அந்த தாட் வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டால் அதுவும் உங்களுக்கே தெரியும் என்ன நல்ல நிலத்தில் இருக்குன்னு. இப்போ நான் போன அமர்வுகளே கேட்டேன், காங்கிரஸில் 2 பிரிவாக இருக்கிறாங்க போல். ஒருத்தர் வந்து தாவேக்காவை விரும்பக்கூடிய காங்கிரஸ், இன்னொன்று திமுக விரும்பக்கூடிய காங்கிரஸ்னு சொல்லி. இப்போ யார் கை ஓங்க போகுதுங்கிறத பொறுத்து தான் கூட்டணி முடிவாக. ஒரு விஷயத்தை நன்றாக பார்க்கணும். ஜனநாயகம் என்பது மாற்று கருத்துகளுக்கு இடம் இருக்கும். நீங்கள் அடக்குமுறை என்பது மிகப்பெரிய கட்டுப்பாடாக இருக்கும். அது ஒரு அடக்குமுறை. உங்கள் சிந்தனையை பேச அனுமதிக்க மாட்டாங்க. என்னுடைய சிந்தனையை பேச அனுமதிக்க மாட்டாங்க. யார் ஒருத்தர் தலைமையில் இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரோ அந்த சிந்தனை மட்டும்தான் அங்கே கேட்டு கமாண்டுக்கு வேலை செய்யணும். ஆனால் இன்னபிற இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள் நிறைய கருத்துக்கள் உள்ள புழங்கும். அந்த கருத்துக்களை ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வுகளுடைய பேர் நல்ல கருத்துக்களை எடுத்து நடைமுறைக்கு சாத்தியமாக இந்த காலத்துக்கு ஒத்து போகிற கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவாங்களே தவிர, அந்த ஜனநாயக கருத்துக்கள் இருப்பதனால அந்த சித்தாந்தம் தாழ்ந்த சித்தாந்தம் என்று பொருள் அல்ல. அதுதான் மனித வாழ்வியலோடு ஒத்து போகிறது. அதுதான் வாழ்க்கை முறை. அதனால் அது காங்கிரஸ் இன்னும் மீண்டெழும். பல இடங்களில் தேய்ந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் மீண்டெழுவதற்கான தலைமை இன்னைக்கு ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு சித்தாந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. அதில் நிறைய களை எடுத்து நல்ல நிலைக்கு அதை எடுத்துட்டு கொண்டு போவாங்க நம்பிக்கை இருக்கு. இப்போ மீண்டெழுங்கிறது திமுக கூட்டணி வச்சாதானா? இல்லை, நீங்க தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பற்றி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணி, மதவாதத்திற்கு எதிரான கூட்டணி. நீங்க சித்தாந்தத்துல ஒத்த கருத்து இருக்கு. நீங்க ஆட்சி அதிகாரம் என்பது வேறு, சித்தாந்த போர் என்பது வேறு. நம்ம இந்த சித்தாந்த போர்ல மதவாதத்திற்காக வென்று ஜாதிய அமைப்புகளை அவங்க ஊக்குவிக்கிறாங்க, நாம எதிர்க்கிறோம். மொழி ரீதியாக பிளவுகளை ஏற்படுத்துறாங்க, நாம் அதை ஆதரிக்கல. மொழி ஒற்றுமை வேண்டும், மக்கள் அனைவரும் சமம். எந்த மொழி பேசியவராக இருந்தாலும் மனித இனத்தை ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை நம்ம தூக்கி நிறுத்துறோம். மதங்களை கடந்து மனிதத்தை பேணக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை நம்ம தூக்கி பிடிக்கிறோம். அதனால இந்த கூட்டணி வலுவா இருக்கு. இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். இந்த கூட்டணி தான் உறுதியாக இருக்கும். வலுவா இருக்குங்கிறத எதை வச்சு தான் சொல்றீங்க? அப்படின்னு மக்கள் மனங்கள்ல வலுவா இருக்கு, அதை வச்சு சொல்றேன். மக்கள் மனங்கள்ல காங்கிரஸ் 139 வருஷம் கட்சி வலுவா இல்ல. காங்கிரஸ் மட்டும் இல்ல, நான் இந்த இந்தியா கூட்டணியை சேர்த்து சொல்றேன். நான் காங்கிரஸ் செப்பரேட்டா கேட்கிறேன். 139 வருஷம் அடுத்து 140 நோக்கி நகருது. அவங்க வலுவா இருக்கிறது இல்லைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படும். வலுவா தான் இருக்கிறாங்க. ஆனா கூட்டணி வலுவா இருக்காங்கிறதான கேள்வியே. ஏன்னா உங்களுக்கு சீட்டு பேரத்துல தான் நீ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரெண்டு கட்சிக்கு மட்டும் தான் இப்போ வந்து முடிவாயிருக்கு. IUML 2, மனித மக்கள் கட்சி 2. இப்போ காங்கிரஸ் வந்து 30-35 சீட்டு கேட்கறாங்க. பட் அது கொடுப்பாங்களா கொடுக்கலான்றது இழுபறியா போயிட்டு இருக்குல்ல. நீங்க வலுவா இருந்திருந்தா இன்னொரு காங்கிரஸ் தக்க வச்சிருக்கலாம். அப்போ காங்கிரஸோட தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா? இல்லை. இதுல வந்து நீங்க ஒரு ரீஜனல் பார்ட்டி, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ்ல இருந்து சில சீட்டுகளை எடுப்பதோ அல்லது குறைத்து கொடுப்பதோ அல்லது அதிகரித்து கொடுப்பதோ அது அந்த காலகட்டத்தினுடைய கூட்டணி அமைவதை பொறுத்து தானே தவிர இதுல பலம் பார்த்தல்ல. இப்ப காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருந்தா அவங்க கூட்டணியை சேர்க்க வேண்டாமே. காங்கிரஸ் கட்சி பலமாக இருப்பதனால தான் தமிழ்நாட்டில் ஒரு இந்தியா கூட்டணி உருவாயிருக்கு. அந்த கூட்டணி நிலைத்து இத்தனை ஆண்டு காலம் ஓடி இருக்கு. நீங்கள் கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவதற்கு காங்கிரஸுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. இன்னும் வருங்காலத்தில் வரக்கூடிய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு, இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் தான் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும். அது ஒரு முதன்மையான இயக்கமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு தமிழகத்தை ஆள்வது திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். அவங்க அதிக சீட்டுகளை கேட்குறாங்க. இல்லை இன்னும் இயக்கங்கள் வந்திருக்கு, அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் குறைவான எண்ணிக்கை இடங்கள் குறையுது. அதை பற்றி அவங்க ஒரு போராட்டம் தான் நடக்குதே தவிர மற்றபடி எங்களுக்குள்ள கூட்டணியில் ஒரு சலசலப்பு இல்லை. இந்த இயக்கங்களில் அதிக சீட்டுகளை கிடைத்தால் மட்டும்தான் அந்த கூட்டணி வலுவாக இருக்கும். இல்லை, கேட்பது ஜனநாயக உரிமை, கேட்குறாங்க, கொடுப்பதும் அவங்க ஜனநாயகமாக கொடுப்பாங்க நம்பிக்கையில் இருக்குதே தவிர இதில் வேற பயப்படுறதுக்கோ நம்ம விமர்சனங்களை கொண்டு வருவதற்கு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். நம்பிக்கை இருக்கு, அவ்வளோதான். நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட முடியாது. உறுதிதான். அதுல என்ன இருக்கு? இதுவரைக்கும் உறுதியா தானே இருக்கு. இல்ல சீட்டு தான் இன்னும் உறுதியாக இல்லை. சீட்டு உறுதியாக எந்த இயக்கங்கள்ல உருவாயிருக்கு? ஒரு சில இயக்கங்கள் தானே உருவாயிருக்கு. இப்ப நீங்க NDA கூட்டணி எடுத்துக்கிட்டா சீட்டெல்லாம் உருவாயிட்டா பாரதிய ஜனதா சொல்லிட்டாங்களா? நீங்க பாருங்க, இன்றைய தினம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலிருந்து ஓடுறாரு. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு கூட்டணி சலசலப்புன்னு நீங்க பத்திரிகைகளில் ஓடிட்டு இருக்கு. நான் உங்க முன்னால இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்துறேன். பட் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலிருந்து ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு? அவங்களுக்குள்ள ஒரு தேவையற்ற குழப்பம் இருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு சந்தேக புயலும் இருக்கு. இங்க இந்தியா கூட்டணியில் அப்படி இல்லை. நாங்கள் கேட்கிறோம், அந்த இடங்களை கொடுப்பதை இத்தனை சீட்டுகள் கொடுக்கணும்னு இந்தியா கூட்டணியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து வைக்குது. இந்த இயக்கங்களுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு, நம்ம இத்தனை இதுகள் இந்த இடங்களில் போட்டியிட்டா தான் சரியா இருக்கும். அது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்குதே தவிர அது வந்து காங்கிரஸை விலக்கி விடுவதற்கோ காங்கிரஸ் விலகி போவதற்கான சலனமே இல்லை. இல்லை, இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கோரிக்கை காங்கிரஸ்ல இருந்துச்சு. அது யாரும் மறுக்க முடியும். மாநிலத்தில் வந்து சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு ஒரு தத்துவத்தில் தான் நாங்கள் செயல்படுறோம் சொன்ன பிறகு நீங்கள் அதை விட்டு கொடுத்துட்டீங்க. பெரிய விஷயம், நல்ல விஷயம். அதற்கு மேலும்
கூட்டணியில தொகுதி பேரத்தை நீங்க வந்து குறைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை பலகீனமான கட்சியா தானே காட்டாதா? இல்ல நீங்க குறைக்கல. நீங்க கடந்த முறை 25 இடங்களை பெற்றோம். சரி, இந்த முறை முழுமையாக நம்புகிறேன் அதை விட அதிகமான இடங்கள் கிடைக்கும். எத்தனை இடங்கள் என்பது தலைவர்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களை பெற்றோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதை விட அதிகமான இடங்களை கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் வழங்கும் என்பது நம்பிக்கை உறுதி. ஏன்னா கடந்த முறை இந்த அளவுக்கு ஒரு இழுபறி நிலைமை இல்லை. ஏன்னா நீ ப. சிதம்பரம் முதல்வர் வீட்டில் போய் நம்ம பேசிட்டு இடத்துல சந்திப்பு நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேட்டி வெளியே வந்த பிறகு எப்படி கூட்டணி மாறும்போது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. மேபி தாவேக்காவோட போகலாம், இல்லை திமுக கூட்டணி உறுதியாகலாம்ன்றது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இவ்வளோ உங்க சைட்லேருந்து உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணியும் அவங்க இந்த ஒரு இழுபறியில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த தமிழக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில காங்கிரஸ் அப்படிங்கிற பாறையை எடுத்துட்டு சின்ன சின்ன கற்களை வைத்து பிற கட்சிகளை வைத்து ஒப்பேற்றக்கூடிய வேலை செய்யறாங்க. வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு நமக்கு கொஞ்சம் அவசரமாக தெரியும். ஆனா கடந்த காலங்களை நீங்க பாத்தீங்கன்னா இதை விட தாமதமா தான் கூட்டணி முடிவாச்சு. இன்று நாளைக்குள்ளால இந்த கூட்டணி உறுதியாகிறோம். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு நாள் அப்படி அல்ல. இன்றைக்கு என்ன துரிதமா பேசுறாங்க. ஏற்கனவே பேசப்பட்டது எந்தெந்த இடங்கள்னு சொல்லி இருப்பாங்க, தலைமைக்கு தெரிவிச்சிருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை, திரும்பவும் பேசுறாங்க. இன்றைக்கு அதுக்கு ஃபைனல் கடைசியான பேச்சுவார்த்தையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால எங்க தலைவர்களும் சரியா தான் இருக்கிறாங்க. டெல்லியிலும் பேசுறாங்க, தமிழகத்திலும் தலைவர் முதலமைச்சரை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. அதனால இன்றைக்கு ஒரு நல்ல முழு வடிவம் வரும். அதற்கான அறிவிப்பு இன்று அல்லது நாளை கண்டிப்பா வரும் நான் நம்புறோம். ஆனா இதுதான் கூட்டணி, வேற கூட்டணிக்கு போக வாய்ப்பு இல்லை. இளம் தலைவருக்காக ராகுல் காந்தி அவர் வந்து கூட்டணியோட நெருக்கமா இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பாக. அதனாலதான் வந்து அண்ணன்ற வார்த்தையை இந்த சகோதரன்ற வார்த்தையை தவிர்த்தாரா? இல்ல தவிர்க்கல. நீங்க இப்போ நேரடியாக காணும்போது அண்ணானு கூப்பிடுறாரு, கட்டி பிடிக்கிறாரு. தொலைதூரத்துல இருந்து கட்டி பிடிக்க முடியாது. ஒரு பதிவை ஒரு பிறந்தநாள் பதிவை வைத்து சகோதரன் பதியல்ல, இதற்கு முன் சகோதரன் பதிந்திருந்தாருன்னு உள்ள வார்த்தைக்காக மட்டும் நீங்க அதை சந்தேகிக்க தேவையில்லை. அவர் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அவருடைய தெரியும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன வார்த்தையை கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது அது உண்மைதான். ஆனா அதில் அவர் வார்த்தையை தவிர்த்தாரு. ஓகே, அவர் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அன்ஃபாலோ பண்ணிட்டாராமே, அது என்ன கதை? அதுல உண்மை இருப்பதாக நான் கருதவில்லை. அது உண்மைக்கு வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. அதிருப்தியே வேற வகையில அதை வெளியே காமிச்சாரு. உண்மைக்கு புறம்பான செய்தியாக தான் நான் பாக்குறேன். அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு தலைவர் அப்படி செய்யவே மாட்டார். அதுவும் ராகுல் காந்தி அப்படி எல்லாம் செய்ய மாட்டார். சரி, அப்ப ஓரளவு சுமூகமா தான் இருக்கு, நல்ல சுமூத்தா தான் இருக்கு, சந்தோஷமா தான் இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், கூட்டணி அமைது இல்லை என்பது வேறு. கூட்டணி அமைந்தாலும் அமையவில்லை என்றாலும் ராகுல் காந்தி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக தான் இருப்பார். நல்ல உறவோடு தான் அவர் மெயின்டைன் பண்ணுவார். அதுக்காக அன்ஃபாலோ பண்ணி போறதுக்கு என்னதான் பாஜகவே நம்ம எதிர்த்து பேசணும், வெளியில வரும்போது நம்ம சகோதரர் பாஜகவினுடைய நிலை வேறு, இல்ல திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் பேசும்போது நம்ம நல்லபடியா தான் பேசுறோம். அது எல்லா கட்சியிலுமே. அதனால அந்த எங்களுக்குள்ள ஒரு மனம் முறியக்கூடிய அளவிற்கான எந்த விரிசல்களும் இல்லை, அது வரவும் செய்யாது. அப்ப இன்கேஸ் நீங்க தாவேக்காவுக்கு போனீங்கன்னா நிலைமை என்னன்றது அப்ப விமர்சனம் பண்றது. இப்போ இந்த தேர்தலில் தாவேக்காவோடு கூட்டணி வைப்பதற்கான எந்தவித வாய்ப்பும் இல்லை. அதுல உறுதியா பேசலாம். இன்று வரை இல்லை, இன்னும் இல்லை. இந்த தாவேக்காவில் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னா காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை, காங்கிரஸ் கூட்டணிக்குள் இல்லை என்றால் 25 இடங்களில் கூட திமுகவால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அளவுக்குலாம் அவர் வந்து பேசியிருக்கிறார். இப்போ உங்களுடைய பலத்தை உங்களுடைய நட்பு சக்தியாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் தெரியுது, ஒரு காங்கிரஸுக்கு தெரியலன்ற கேள்வி வருதுல கூடுதலா? இல்ல, நான் தான் சொன்னேன், எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியுது. தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி ஆழமாக கிராமங்கள்ல எல்லா மக்களுடைய மனங்களையும் பதிந்த இயக்கம். சரி, அதுல பேற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் சில இடங்கள் சில நேரங்களில் சில விடயங்களை விட்டுக் கொடுக்கிறோம். எதுக்காக விட்டுக் கொடுக்கிறோம்? நமக்கு மதவாதத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும், தமிழ் மக்களுடைய மொழி காக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் மேலோங்க வேண்டும். இந்த தேசத்துல இன்னைக்கு பாத்தீங்க, இந்திய தேசம் முழுக்க கல்வியில சிறந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஒருவேளை பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வந்து கல்வி தொலைந்து போகும், தமிழ் மொழி தொலைந்து போகும். அதனுடைய பயம்தான் இது மக்களை பயமுறுத்துற மாதிரி இல்லையா? இல்ல, இது நீங்க அதுக்கு தான் நான் சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட நாளைக்கு முதல்வர் யார், அந்த என்டிஏ கூட்டணியுடைய முதல்வர் யார் என்று கடைசியாக பிரதம அமைச்சர் இப்ப வந்து எங்க வந்துட்டு போன மதுரைக்கு வந்துட்டு போறார் சொன்னாரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணி தெரிஞ்சுக்கணும் இல்ல, அது சொல்லாம இருக்கிறது மிகப்பெரிய தவறு. நாங்க சொல்றோம், எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணியில இந்த கூட்டணி வெற்றி பெறுகின்ற பட்சத்துல யார் முதலமைச்சர் என்றால் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். நாங்கள் உறக்க சொல்றோம். என்ன தயக்கம் சொல்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? இந்த குரல் வந்துட்டே தானே இருக்கு. நீங்க அதை விட பெரிய இது மாநாட்டு திடல இருந்த பெரியார் படத்தை எடுத்துட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை கொள்கை தலைவர்களா வச்சிருந்தாங்க? பெரியாரை, அண்ணாவை. அந்த தலைவர்கள் அங்க கொள்கை தலைவர்களுக்கு படங்களை மாற்ற வேண்டிய அவசியம் எங்க இருந்தது? அப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், மகாராஷ்டிராவில் என்ன நிலை ஏற்பட்டதோ, இன்னபிற மாநிலங்களில் என்ன கூட்டணி வைத்து அந்த கட்சிகளை அவர்கள் எப்படி கபலீகரம் செய்தார்களோ அதற்கான தயார் நிலைக்கு அவங்க ஆயிட்டாங்க. இன்னைக்கு அதற்கான சோக புயல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுடைய முகங்களில் தெரியுது.
அது உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நீங்க மதுரையில் வந்துட்டு கூட ஏன் அதை சொல்லல? இந்த தமிழகத்துல என்டிஏ கூட்டணியில் இந்திய கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அமர்த்துவோம், அதன் கீழ் தான் ஆட்சி நடக்கும் சொல்லலையே. என்ன வெட்கம்? எதற்காக பயப்படுறாங்க? அதிமுக எல்லாரும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இல்ல, அது நாங்க புரிஞ்சுடும். அதிமுக காரங்க சொல்றாங்க அது ஒரு பதட்டம். நான் தான் சொன்னேன், அவங்கள்ட்ட ஒரு சோக புயல், அவங்க முகங்கள்ல இன்னைக்கு எல்லா தலைவர்களுடைய சோக புயலா தான் இருக்காங்க. ஏன் காரணம் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து தன் வசம் வச்சிருக்கிறது என்டிஏ கூட்டணியில பிஜேபி. அதனால அவங்க பயந்து போயிருக்காங்க. எதுக்காக பயப்படுறாங்க? அவங்களை காப்பாற்றுறதுக்காக தமிழக மக்களுடைய உரிமைகளை அடகு வைக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். சரி, இன்னைக்கு வந்த தினமலர் பத்திரிகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றதுன்னா, காங்கிரஸ் எம்பிக்கள் 9 பேரில் 4 பேர் மட்டுமே திமுக கூட்டணியில் நீடிக்க ஆதரவு தெரிவித்துள்ளனர். மீதமுள்ள 5 பேர் தாவேகா கூட்டணியில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஒன்று. ரெண்டாவது, மொத்தமுள்ள 17 எம்எல்ஏக்களில் 6 பேர் மட்டுமே திமுகவுடன் கூட்டணி நீடிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். 11 பேர் டில்லி மேலிடம் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு செப்பரேட் குரூப். நான் சொன்னல, ஒரு பெரும்பகுதி தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. அந்த செய்தியை நீங்க படித்த பத்திரிகை தினமலர். தினமலர் யாருக்காக பேசக்கூடிய பத்திரிகை என்பது உங்களுக்கு தெரியும். சரி, தெரியலைனாலும் நான் அதையும் சொல்லிடுறேன். தினமலர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. எங்களுடைய எம்எல்ஏக்கள் யாரேனும் கையொப்பமிட்டு நாங்கள் 12 பேர் தான் இந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறோம், இல்ல 6 பேர் தான் கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ தினமலர் பத்திரிகைக்கு கடிதம் கொடுத்தார்களா? அவர்களுக்கு தோன்றுவது போல் அவர்களுக்கு இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அதனால என்டிஏ கூட்டணியை விண்ணப்பல் செய்யறதுக்கு வாய்ப்பு தேடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்கணும். அவங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்தே பாரத் மற்ற ட்ரெயின்ல எல்லாம் கொடுக்கக்கூடிய பத்திரிகையை பாருங்க, தினமலர் மட்டுமா ஜனநாயக பத்திரிகை? நீங்க எங்க பார்த்தாலும் பிஜேபிக்கு ஆதரவான செய்திகளை எழுதுவதனால, வலதுசாரி சிந்தனையான செய்திகளை எழுதுவதனால அது சார்ந்த அவங்களுக்கு விளம்பரம் கிடைக்குது, அவங்களுக்கு வியாபாரம் கூடுது. வணிக நோக்கத்தோடு தான் அந்த செய்திகளை போடுவதாக நான் பார்க்கிறேன். கூடுதலாக நான் சரி இதோட நிறுத்தலாம்னு பார்த்தேன். நீங்கள் சொன்னதுனால என்ன அப்படின்னா, கூட்டணி அமையாவிட்டால் காங்கிரஸ் கை உடைக்க திமுக திட்டம்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அதில் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி அமையாவிட்டால் காங்கிரஸில் உள்ள திமுக ஆதரவாளர்களை ஒன்று சேர்த்து கடந்த 1996 சட்ட தேர்தல் போல அக்கட்சியை உடைக்க திமுக திட்டமிட்டு வருவதாக கிரீஷ் சோடங்கர் வாயிலாக ராகுலுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கூட்டணிக்கு வரலன்னா அவங்க கட்சியவே உடைப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு. இது திராவிட முன்னேற்ற கழகம் உடைக்கும் அளவிற்கு பலவீனமான இயக்கம் அல்ல காங்கிரஸ். 90 உடஞ்சிச்சுல. காங்கிரஸை திராவிட முன்னேற்ற கழகம் உடைக்கல. தலைவர் மூப்பனார் அவர்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய தலைவராக இருந்தார். அவங்க சொன்னாங்க, இந்த கட்சிக்கு கூட நம்ம கூட்டணி அமைக்க வேண்டாம், அந்த கூட்டணி அமைத்தால் நாம் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சிந்தனையை சொன்னாங்க. மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை செவிசாய்க்கல. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாட்டால் உடைந்ததை தவிர ஒரு திராவிட இயக்கம் நினைத்து காங்கிரஸை உடைக்க முடியாது, உடைக்கவில்லை. இன்றைக்கு நீங்க சொல்ல முடியல. 67 திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி தான் காங்கிரஸோட வீழ்ச்சின்றதுன்னு இல்லை. அது ஒரு சித்தாந்தம். நான் தான் சொன்னேன், அது ஒரு சித்தாந்தத்தினுடைய முன்னெடுப்பு. காங்கிரஸ் சித்தாந்தத்தை வீழ்த்தி அவங்க ஜெயிச்சாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் 96ல் காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்டதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ காரணம் என்றால் அது உண்மை அல்ல. அது தலைவர்களுக்குள்ளே கருத்தொற்றுமையின்மையினால ஏற்பட்ட ஒரு பிளவுதானே தவிர அது திராவிட கட்சிகளால் ஏற்படுத்தப்பட்ட பிளவு அல்ல. எந்த காலத்திலும் எந்த இயக்கத்தாலும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பிளவுபடுத்த முடியாது. ஏன்னா இது ஒரு வலிமை வாய்ந்த இயக்கம். இந்த இயக்கத்துக்குள்ள பிளவு ஏற்பட்டால் தன்னுக்குள்ள ஏற்ற கருத்து மோதல்களால் ஒருவேளை அந்த பிளவுகள் ஏற்படலாமே தவிர இன்ன பிற இயக்கங்களால் இதை பிளவுபடுத்த இயலாது. இப்போ சில பத்திரிகையாளர் பேட்டி கூட நான் பார்த்தால கூட்டணி கட்சிகளை நீங்க உட்பட திமுக கூட்டணி கட்சிகளை தொங்கு சதைகள்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் விமர்சனம் பண்றாங்க. அந்த அளவுக்கு நீங்க தொங்கு சதையான ஒரு சூழலில் தான் இருக்கீங்களா? என்றைக்காவது ஒரு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை தொங்கு சதை என விமர்சிச்சிருக்கிறாரா? அதுதான். 3ஆம் மனிதர்கள் வெளியில் இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டையை பார்த்து ரசிக்கக்கூடியவன், இல்லை சண்டை பிடிக்கணும் ஆர்வப்படக்கூடியவன் பேசுறதையெல்லாம் நாம் ஒரு பெரிய கருத்தாக எடுத்து அதை விவாதிப்பதில் எனக்கு அது ஒரு பெரிய பொருளாகப்படவில்லை. இப்போ நான் போன முறையில் இந்த கேள்வி நான் கேட்டேன், மறுபடியும் நான் கேட்குறேன். தாவேக்காவோடு கூட்டணி சேர்வதில் என்ன சிக்கல் இருக்குங்கிறத தெளிவுபடுத்துங்க. இப்போ எங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு இருக்குல்ல, நீங்க கேட்டீங்க. தாவேக்காவோடு இணைவதில் என்ன சிக்கல்னு கேக்குறீங்க. எங்களுக்கு தேவை இருக்கணும்ல. எங்களுக்கு ஒரு சித்தாந்த வலிமையான போர் நடக்குது. எங்களுக்கு எத்தனை இடங்கள் என்பதல்ல முதன்மை குறிக்கோள். எங்களுடைய முதன்மை குறிக்கோள் மதவாதத்திற்கு எதிராக ஜனநாயக உரிமைகளை தமிழக மக்களுக்கு கொடுக்கணும். அதற்கு யார் தகுதியான கூட்டணி என்பதை நாங்கள் முடிவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். தாவேக்காவோடு கூட்டணி வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இப்போது இல்லை.
அதான் நீங்க புரிந்து கொள்ளணும். இப்ப தாவேகா கூட்டணியில போனா அங்க நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு அந்த சிந்தனைலாம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு இந்த சித்தாந்த போர்ல எங்களோடு யார் முழுமையாக துணை நிற்பா, வலிமையாக துணை நிற்பா, அதுதான் எங்களுக்கு முக்கியம். வலிமையற்ற நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கூடயோ இல்லது அவர்கள் வலிமை ஆகிவிடுவோம் என்று சொல்லுவோம். நாங்க ஒரு அசம்ஷன், ஒரு எதிர்பார்ப்போட போக முடியாது. எங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன வலிமையான கூட்டணி, வலிமையான மதவாதத்துக்கு எதிரான சிந்தனையில ஒரு வலிமையோடு நிற்கக்கூடிய கூட்டணி எது? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். அதனால எங்களுக்கு இன்னொரு தேவையில்லை. இப்போது நீங்க அது கேட்குற அதே கான்ட்ராக்ஷன்ல தான் அவங்களும் இயங்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அதுல கேள்வி இருக்கு. நீங்க அதுதான் சொன்னோம். நீங்க மத்திய பட்ஜெட் சில தினங்களுக்கு முன்னால பாராளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் வாசிச்சாங்க. அது குறித்த கருத்து தாவைக்காருடைய கருத்து என்ன? எங்களுடைய கேள்வி. ஜனநாயகன் படத்தை வெளியிட விடாம தடுத்து வச்சிருக்காங்க. அது குறித்து தாவைக்காருடைய கருத்து என்ன? இவைகளெல்லாம் வெளியிடண்டாமா? திருப்பரங்குன்றத்தில் நடந்த நிகழ்விற்கு தாவைக்காருடைய கருத்து என்ன? எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு பெரிய எதிர்கருத்து இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் நடந்தது மிகப்பெரிய அநீதி, அது ஒரு மத மோதலை உருவாக்கக்கூடிய செயல், அதற்கு பாரதிய ஜனதா திட்டமிட்டு செயல்படுது, அப்படி எங்களுக்கு ஒரு எதிர்கருத்து இருக்கு. பாரதிய ஜனதா இப்போ சொல்லப்படக்கூடிய பட்ஜெட்ல நிறைய முறைகேடுகள் இருக்கு, உண்மைக்கு புறம்பான செய்திகள் நிறைய இருக்குன்னு எங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. ஜனநாயகன் படத்தை இறங்க விடாதது ஒரு பெரிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற செயல் என்று எங்களால் ஒரு எதிர்கருத்து இருக்கு. இந்த கருத்து தாவேக்காவிடம் இருக்கா? இதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் தாவேக்கா என்ற இயக்கம் வரக்கூடாது, அது மோசமான இயக்கம் என்ற பார்வை எங்களுக்கு இல்லை. ஆனால் அது ஒரு ஜனநாயக இயக்கமாக இருந்தால் இப்படிப்பட்ட கேள்விகள் எழ வேண்டும், பொது வழியில் அதை விமர்சிக்கப்பட வேண்டும். அப்போதான் அது ஒரு ஜனநாயக இயக்கமாக இயங்க முடியும் என்பதில் எங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கு. இந்த தொடர் பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்கன்னா, காங்கிரஸ் தாவேக்காவுடைய கூட்டணிகள் வெறும் தமிழ்நாட்டோட நின்று போறது இல்லை, பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு கை கொடுக்கும், கேரளாவில் பிரச்சாரம் செய்யறதுக்கு வாய்ப்பு அளிக்குன்ற மாதிரி நிறைய காரணங்கள் சொல்றாங்கல்ல. அப்போ இந்த காரணங்கள்லாம் மையப்படுத்தி பார்க்கும்பொழுது பாண்டிச்சேரிக்கோ இல்லை கேரளாவுக்கோ திமுக கொடுக்கக்கூடிய பங்களிப்பை விட விஜயுடைய முகம் அதிக பங்களிப்பு கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. அந்த அடிப்படையில் பார்த்தா அது உங்களுக்கு ப்ளஸ் இல்லையா? நாங்கள் எப்பவுமே நாங்கள் சித்தாந்தத்தோடு இயங்கக்கூடிய இயக்கம், முகங்களை பார்த்தோ ஒரு பிரபலத்திற்கு பின்னாலே அமையக்கூடிய இயக்கம் அல்ல. இது நீண்ட நெடிய வாழ்வியல் முறையை ஒரு சித்தாந்தமாக கொண்டக்கூடிய ஒரு இயக்கம். காங்கிரஸ் என்பது ஒரு வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறை இயக்கம் நீங்க கேரளாவில் எவ்வளவு வலுவா இருக்கு. அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அங்கே நடக்கக்கூடிய ஊழல்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தது பொது வழியில் எடுத்து சொல்லி அதற்காக போராட்டங்களை நடத்தி சிறை செல்வதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பிரச்சனைகளை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, மக்களோடு துணை நிற்பதாக இருந்தாலும் காங்கிரஸ் இயக்கம் தான் நிற்குது. காங்கிரஸ் இயக்கம் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளவு பெரிய இடங்களை பெற்றிருக்கோம். நாங்கள் விஜய் என்பவருடைய முகத்தை காட்டி அங்கே வெற்றியை பெற்றோம் இல்லை. பாண்டிச்சேரியில் இதுக்கு முன்னே நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு இருந்திருக்கிறோம். என்றைக்காவது ஒரு பிரபலத்துடைய முகத்தை காட்டியா நாங்கள் வென்றெடுத்திருக்கோம்? இல்லை. இந்தியா முழுக்க இந்த கட்சி ஆட்சி அதிகாரங்களில் வந்திருக்கு. எப்போதுமே யாருடைய முகத்தையும் காட்டி வந்ததில்லை. அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி சிறை சென்று உயிர்களை தியாகம் செய்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி ஜனநாயகங்களை பெற்றுக் கொடுத்தது தான் காங்கிரஸ் இயக்கம். காங்கிரஸ் இயக்கம் எப்போதும் புகழ்ச்சிக்கு பின்னால போகாது. அது ஒரு சித்தாந்த வடிவத்திலே தான் போயிட்டு இருக்கோம். சில காலங்கள் சித்தாந்தங்களில் நான் சொன்ன திரும்பவும் வேறு சில சித்தாந்தங்கள் தோன்றுகின்ற போது சில சர்க்கல்கள் ஏற்படலாம். ஆனால் நிரந்தரமாக அது இருக்காது. இது ஆழமாக ஆலமரம் போல தாங்கி நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கும். அந்த குளறுபடிகள் அதுக்கு தடையாக இருக்காதான்னு கேட்குறேன். குளறுபடிகள் தடையாக இருப்பதாக நான் பார்க்கல. உங்களுக்கு இப்போ இதில் என்ன குளறுபடி? நாங்கள் தாவே கிட்ட வாரோன்னே சொல்லலையே. அதில் குளறுபடி ஏற்படுங்க எங்களுக்கு பேச்சே இல்லையே. கிறிஸ்துவங்க தயாராக இருப்பதாக தாவே எங்களை அழைச்சிச்சுன்னா கூட கூப்பிட்டுதா சமீபத்தில் அழைப்பாங்க. இப்போ நீங்கள் எங்களோட வாங்கன்னு அழைக்கிறது எல்லா ஜனநாயக இயக்கங்களையும் இன்னப்புற இயக்கங்களும் அழைக்கும். அதை பற்றி நீங்கள் அழைக்கிறாங்க என்பதற்காக நாம் போய்விட முடியாது. இது மக்களுக்கான இயக்கம். ஒரு தனிநபர் இயக்கமாக இருந்தால் யாரோ கூப்பிடுறாங்கன்னு போயிடலாம். அது விருப்பினுடைய அடிப்படையில் நடைபெறக்கூடியது. இது அப்படி இல்லை. இது ஒரு ஜனநாயக இயக்கம், மக்களுக்கான இயக்கம், மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம். மக்களை சிந்திச்சு தான் நாங்கள் செயல்பட முடியும். யாரோ கூப்பிடுறாங்க எதற்கு அவரை நாங்கள் அதற்காக அவரை நாங்கள் வசைப்பாடி விடவும் முடியாது, தேவையும் இல்லை. ஒரு மக்கள் இயக்கம் நடத்துறோம்னா நாங்கள் மக்களுக்கு யாரு கூட நின்னா நல்லது நடக்கும், உரிமைகள் மீட்கப்படும். அதை தான் நாங்கள் எங்கள் குறிக்கோளாக சொல்லி செல்ல முடியும். அதுக்கு இன்றைக்கு ஒரு வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணி தான். சரி, நம்ம இந்த அமர்வில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, திமுகவோட எந்த ஒரு உரசலும் இல்லை, நாங்கள் சுமூகமாக தான் இருக்கோங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் உறுதியாக. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேட்டி வெளியான பிறகு எப்படி வேணாலும் மாறலாம் சூழல். அதையும் நான் கூடுதலாக இந்த நிமிடம் வரை எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. வரக்கூடிய காலங்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது சித்தாந்த கூட்டணி. இந்த தேர்தலில் முழுமையாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணி உறுதியாக பிளவின்றி எக்கு கோட்டையாக நிற்கும். சரி, உங்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிறத நம்ம அடுத்த பேசுவோம். நன்றி.